மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே சர்வீஸ் சாலை அமைத்து தரக்கோரி அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே சர்வீஸ் சாலை அமைத்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். போராட்டக்காரர்களை போலீசார் அப்புறப்படுத்த முயன்றபோது காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கலைமணி நம்மோடு இணைகிறார். வணக்கம் கலைமணி, இது குறித்தான விவரம். வணக்கம் ஸ்ரீதர். போராட்டக்காரர் ஒருவர் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி கொண்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினருடன் பொதுமக்கள் தற்போது தள்ளுமுள்ளு அங்கு நடைபெறுவதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே சர்வீஸ் சாலை அமைத்து தரக்கோரி அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மணி விழுந்தான், சாத்தப்பாடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். போராட்டத்தில் ஒருவர் தன் உடல் மீது மண்ணெண்ணெயை ஊற்றிக் கொண்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறித்தான கூடுதல் விவரங்களுடன் கலைமணி நம்மோடு இணைகிறார். வணக்கம் கலைமணி, இது குறித்தான விவரம். வணக்கம் ஸ்ரீதர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மணிவிழுந்தான் பகுதியில் பேருந்து நிறுத்தம் கட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் சர்வீஸ் சாலை இல்லாததால் பேருந்து தாங்கள் பகுதிக்கு வர முடியவில்லை என கூறி பலமுறை அதிகாரிகளிடம் மனு புகார் அளித்துள்ளனர். இது குறித்து எந்த அதிகாரியும் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தி அடைந்த மணிவிழுந்தான், சார்வாய், தென்குமரை, புனல்வாசல், சாத்தப்பாடி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் சர்வீஸ் சாலை அமைத்து தர கோரி சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இன்று காலை 10 மணி அளவில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற இந்த சாலை மறியல் காரணமாக அப்பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த ஆத்தூர் டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தீர்வு எட்டாமல் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என தெரிவித்ததால் அவர்களை ஆத்தூர் டிஎஸ்பி வலுக்கட்டாயமாக வெளியேற்ற முயற்சித்தார். அப்போது ஆத்தூர் டிஎஸ்பி மறியலில் ஈடுபட்ட நபர்களை திடீரென தாக்கியதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் இருதரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மறியல் போராட்ட காரணமாக சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து மறியலில் 10 பேரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று தற்போது விசாரணை மேற்கொண்டு வரும் சம்பவம் இப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி கலைமணி.